கொள்கை தலைவர்களை வேலுநாச்சியார் அஞ்சாலம்மை போன்றவர்களை கொள்கை தலைவர்களா வச்சிருக்காரு. அது பிரகாரம் விஜய் செயல்படுறாருன்னு நினைக்கிறீங்களா? அது பிரகாரம் செயல்படலன்றனால தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். நயினார் சார் வந்து திருஷ்ட வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நேற்று பார்த்திபன் சாருக்கும் திருஷ்ட ஓபன் அப்படி நடிகை விஜய் வைத்து பேசினாங்கன்னா ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. நம்மளா யூகிச்சு நம்மளே அதை பற்றி பேசணும். இப்போ யார் நம்மளாம் யூகிச்சு திருச்சான்னு கொண்டு வரலங்க. இப்போ நம்மளாம் ஏன் இந்த பேரை நம்ம ஓப்பனாக சொல்கிறோம்னா அவங்க தான் கூட வராங்க. கூட வந்தனால தானேங்க சொல்ல முடியும். மனைவி குறிப்பிட்டது வேற. சரி, ஓகே, நாளைக்கு இன்னொரு கல்யாணத்தில் இன்னொரு நடிகை கூட்டு வர நம்ம இந்த நடிகை தான் அப்படின்னு நம்ம டிஃபெண்ட் பண்ணவோ ப்ரூஃப் பண்ணவோ நமக்கு வேலை இல்லை. புரியுதா? அவர் ஒரு லீடர், நீங்கள் ஒரு லீடர். நீங்கள் ஒரு லீடர், உங்கள் மனைவி உங்கள் மேலே இவ்வளோ அக்யூசேஷன்ஸ் வச்சு மக்கள் என்னடா நம்ம லீடர் மேலே இவ்வளோ சொல்கிறாங்க, நம்ம அண்ணன் நல்லவருடா, நம்ம அண்ணன் மேலே இப்படி பழி போடுறாங்கன்னு எல்லாம் பசங்க பார்த்துட்ருக்காங்க உங்களை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ட்வின்னிங் பண்ணி ஜாலியாக கப்பலாக வர்றீங்க. ஓ, அண்ணன் ஜாலியாக இருக்காரா அப்படின்னு எடுத்துப்போமா? அண்ணன் கோவா ட்ரிப்பு போகிறாரு, ஓகே, அதை பற்றியும் கேள்வி கேட்கக்கூடாது, யாரும் பேசாதீங்கடா, அண்ணன் ஜாலியாக இருக்காரு. இங்கே பிரச்சனை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கிறா, அண்ணன் இப்போ இந்த ஊர் ட்ரிப்பு போயிருக்காரா, அண்ணன் ஜாலியாக இருக்காரா, இப்படி எடுத்துப்போமா? தமிழக மக்களுக்கு, நாளைய இளைஞர்களுக்கு அது நல்ல எடுத்துக்காட்டா? 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. இங்கே சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு. அங்கே படம் ரிலீஸ் ஆகலை. நீங்கள் ட்ரிப்பாக போயிட்டு வந்ததெல்லாம் டிக்கெட் மறுக்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டினாங்க. அதெல்லாம் வெளியே வந்துச்சா? அதெல்லாம் கேள்வி கேட்டோமா? யாராவது அதெல்லாம் கேள்வி கேட்டோமா? ஓகே, நோ பர்சனல், ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். கட்சி செயல்பாடு ஓடுதா, அவ்வளோதான் நமக்கு. பட் அதெல்லாம் யாரும் பேசலை. அன்னைக்கெல்லாம் எதுவும் டிபேட் ஆகலை. என்னைக்கு உங்களை நம்பி இத்தனை மக்கள் வந்துட்டுருக்கோம், பெண்கள் எல்லாம் உங்கள் மேலே உயிரை வச்சுருக்கோம், அண்ணன், எங்கள் அப்பா, என் பிள்ளைகளுக்கு மாமா அப்படின்னு பேசி உயிரை கொடுத்து உங்களுக்காக பார்த்துட்ருக்கோம். நாளைய சமுதாயம் உங்களை சிஎம்மாக உட்கார வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். கூலாக ஒரு நடிகையை கூட்டிகிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? விஜய் கட்சி ஆரம்பிச்சு டிவிக்கே ஆரம்பிச்சு சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா திரிஷா, விஜய், கீர்த்தி சுரேஷன் போச்சு. இப்போ சம்பவம் நடக்கும்போது அது ஒத்து போது நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் அவ்வளோலாம் யோசிக்கலைங்க. இந்த சம்பவத்துக்கு யோசிக்க உடனே வந்து இதுக்கு அப்ரிவேஷன் என்னவா இருக்கும், இந்த நடிகை சொல்லுவேன். நடிகைகளை அப்படி கேவலப்படுத்துறதும் நான் விரும்ப மாட்டேன். இந்த நடிகையோட பேரை ஏன் சொல்கிறோன்னா அவங்க தான் கூட வர்றாங்க. இவ்வளோ பெரிய விஷயம், அவர் அவ்வளோ பெரிய லீடர், தமிழ்நாடே கொதிச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் அவர் மனைவி கொடுத்துருக்காங்கன்னு இவ்வளோ கொதிச்சிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு தெரியாதா? இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கே, இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாதா அந்த அம்மாவுக்கு? ஸோ அப்போ தெரிஞ்சே பண்ணுறாங்கன்னா அங்கே என்னவோ ஒன்று அவங்களுக்கு வந்து அவங்க விஜய் மனைவியை வெறுப்பேற்றணும்னு பண்ணுறாங்க. இதுக்கு விஜய் உடந்தையா? ஒரு பெண்ணுக்கு பெண் பண்ணலாங்க, அதுவே அசிங்கம். பட் கணவனே வந்து வெறுப்பேற்றணும்னு பண்ணுறது வந்து இந்த ஜெயம் ரவி பண்ணி ஆரம்பிச்சு விட்ட விஷயம். இதெல்லாம் அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. அந்த இன்சிடென்ட் சர்வதேச மகளிர் தினம் அவ்வளவு மகளிர்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கல்ல. மகளிர் தினத்தன்னைக்கு அவ்வளவு மகளிர்கள் வந்து அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்றாங்க, விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதாங்க நாங்க இருக்கோம்னு சொல்லி மகளிர் சொல்றாங்க. மகளிர் ஏன் சொல்றாங்கன்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் அவங்கள கேட்கணும் இந்த கேள்வியை. ஏன் சொல்லலைன்னு என்ன கேட்குறீங்கல்ல? எனக்கு பிடிக்கலங்க. என் வீட்டில் ஒருத்தர் அப்படி வந்தால், என் தம்பியோ என் தங்கச்சியோ, என் வீட்டில் ஒருத்தர் வந்து இன்னொரு கல்யாணம் ஆன பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்தால் என்னடா வேணும் உனக்கு, என் வீட்டுக்குலாம் வராதுன்னு நாங்கள் சொல்லுவோம். என் வீட்டில் ஒரு விசேஷம்னா இப்படிலாம் கூப்பிட்டு வந்து நிற்காத, எங்களுக்கு அசிங்கம்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த வீட்டு பெண்கள் அந்த மனப்பக்குவத்தில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஸோ அவங்க ஏற்றுக்கிட்ட பெண்களை நீங்கள் போய் இங்கெல்லாம் கை தட்டினீங்களே, உங்கள் அண்ணனுக்காக கை தட்டினீங்களே, அப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்தால் ஏற்றுப்பீங்களா அப்படின்றத அந்த பெண்கள்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்கக்கூடாது அந்த கேள்வி. எல்லாத்துக்குமே திமுக தான் இருக்குதுன்னு சொன்னால் என்னங்க? அடுத்த ஒருத்தர் மனைவியை இயக்குறது வந்து இன்னொரு கட்சின்னு சொன்னால் இதை விட அசிங்கம் வேறு ஏதாவது இருக்கா? ஏன் அப்படி அசிங்கப்படுத்துறீங்க? அவங்க சங்கீதா ரொம்ப டிக்னிஃபைடாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், அவங்களோட பர்சனல் குமுறல்களை கோர்ட்டில் வச்சுருக்காங்க நியாயமாக. அதில் கூட அவங்க பேரை சொல்லலை. அவங்கள போட்டு பகிரங்கமாக இப்படி வந்து எல்லா மீடியாஸ்லேயும் இதுலேயும் வந்து போட்டு கிழிக்கிறீங்க. டிவிக்கேலேயே வந்துட்டு எல்லாம் அந்த வல்கர் வாரியர்ஸ் வந்து ரொம்ப வெறித்தனமாக சங்கீதாவே தப்பாக பேசுகிறாங்க. இதை கூட கண்டிக்க மாட்டுறாரு. ஸோ அப்போ யாருக்காக தான் நிற்க போகிறாரு அவர்? எந்த பெண்ணுக்காக நிற்க போகிறாரு? இந்த காலகட்டத்தில் கூட ஒரு தலைவர் கூட ஒரு திருமண விழாக்கு, திரைத்துறையை சார்ந்த ஒரு திருமண விழாக்கு ஒன்றா போகும்போது கூட அவங்க வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத எப்படி ஒரு பெண்ணாக எப்படி அதை எடுத்துக்கலாம், பார்க்கலாம்? அவ்வளோ கான்ட்ரவர்சி போகும்போது அப்படி அவங்களே அதை வெளிப்படையாக பண்ணும்போது அப்படி இல்லைன்னு கூட எடுத்துக்கலாம். அது எப்படி எடுத்துக்கலாம்? அப்படி அதை பற்றி கான்ட்ரவர்சி போகும்போது அதாவது திரைத்துறை சார்ந்தவர் இது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு விஷயம் கிடையாது இல்லை, இதுக்கு முன்னாடியும் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா? பல தடவை ஒன்றா ஃப்ளைட்டில் போனதை, பல தடவை ஒன்றா வந்ததை, அண்ட் இன்னொன்று ஒய்ஃபு டிஃபெண்ட் பண்ணி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க.
அந்த கொடுத்துட்டு இருக்க அதே வாரத்திலேயே ஒன்று நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுடைய தனிப்பட்ட இது தானே மேடம். அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் த்ரிஷா அவங்களுடைய இது அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையே அவங்க ரூம்குள்ளே இருக்க வரைக்கும் தான். என்னைக்கு அவங்க கோர்ட்டை நோக்கி வந்துட்டாங்களோ அன்றைக்கி அது தனிப்பட்ட வாழ்க்கையாக வராது. அண்ட் இன்னொன்று, தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தால் அவர் ரூம்குள்ளே வச்சுருக்கணும். அவர் என்னைக்கு பொது வெளியில் கூட்டிகிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரோ அப்போ வந்து என்னோட லீடரை நான் கேள்வி கேட்பேன். எனக்கு லீடர் இப்படி இருக்கக்கூடாது, ஒழுக்கமாக இருக்கணும். என்னோட லீடர் ஒரு பெண்ணோட வாழ்கிறாருன்னா அந்த பெண்ணை காப்பாற்றுறாரான்னு நான் பார்ப்பேன். என் லீடர் வந்து என் பெண்ணை அவரோட மனைவியவே காப்பாற்றலை அப்படின்ற பட்சத்தில் எப்படி நீங்கள் எங்களை காப்பாற்றுவீங்க? உன் கட்சி நிர்வாகி காரில் வந்து விழுந்தாலே அவளை காப்பாற்றுனீங்களா? விஷம் குடிச்சு கிடந்தாலே அவளை போய் பார்த்தீங்களா? இல்லைல்ல. இன்றைக்கி வரைக்கும் போய் பார்த்தீங்களா? யாராவது தலைவர் போய் பார்க்க வேணாம், நிர்வாகி யாராவது போய் சந்திச்சிங்களா? ஒரு பெண்ணுக்கு நிர்வாகிக்கு ஒன்றுனாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க, கட்டின மனைவிக்கு ஒன்றுனாலும் கேட்க மாட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே அப்படியே ஐயோ எது பண்ணாலும் நீங்கள் நியாயம், கைத்தட்டுற பெண்கள்லாம் ஆதரிக்கிறாங்க, அதனால் வந்து இதை எல்லா பெண்களும் ஆதரிக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எந்த பெண்ணும் ஆதரிக்க மாட்டாங்க. கூட்டம் கூப்பிட்டா எல்லோரும் வருவாங்க. கூட்டம் வர்றதை பார்த்து வந்து நம்ம வந்து இது எல்லாம் ஆதரிக்கிற கூட்டம்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்க வீட்டில் நடந்தால் ஏற்றுப்பாங்களான்னு கேளுங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. தவறான வழியில போகிறதுக்கு இது வழிவகுக்கும். கண்டிப்பாக இது தவறான வழியில் வழிவகுக்கும். இளைஞர்களை பொதுவாக வந்து நாளைக்கு வந்து எல்லாரும் வாடா என் ஒய்ஃப் வந்து கோவத்தில் இருக்கும்போது வந்து நம்ம லவர்ஸ் ட்வின்னிங் பண்ணி வெறுப்பேற்றுவோன்னு சொல்லி வீடியோ போட ஆரம்பிப்பாங்க. விஜய் என்ன பண்ணாலும் ட்ரெண்டு. விஜய் த்ரிஷா போட்டு வந்த காஸ்ட்யூம் இன்றைக்கி ட்ரெண்டு, அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். இன்றைக்கி வந்து அது ஒரு சேலில் போய்கிட்டு இருக்கு, விஜய் த்ரிஷா ட்வின்னிங் காஸ்ட்யூம்னு. இதெல்லாம் தேவையா? இந்த கலாச்சார சீர்கேடு எங்கேருந்து வருது? இப்படி ஒரு தனி மனித ஒழுக்கம் வந்து ஒரு லீடருக்கு இருக்கலை அப்படின்னு சொன்னால் நாளைய சமுதாயத்துக்கு எப்படி இருக்கும்? நீ எல்லாம் எங்கேருந்தோ ஏறி குதிக்கிறீங்க. உங்களை அணில்ன்றாங்க, தற்குறின்றாங்க, இவ்வளவும் பேசுகிறாங்க. நீங்கள் அணில் எல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து தற்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி எல்லாம் சொன்னீங்க, எல்லாம் ஏற்றுக்கிட்டோம். ஓகே, நீங்கள் என்ன சொன்னாலும் தலைவர் என்ன சொல்கிறான்னு நம்ம கேட்போம். யாரும் மேலே ஏறாதீங்கடா, நீங்கள் மேலே ஏறலைன்னா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் தலைவர். நீ இறங்கினாதான்டா முத்தம் கொடுப்பேன்றாரு. ஓகே, அதெல்லாம் அன்பாக கூட எடுத்துக்கலாம். பட் எல்லாத்துலேயுமே ஒரு வித்தியாசம் காட்டுறேன் அப்படின்றதுக்காக வித்தியாசம் தவறுதலாக போகும்போது அதை ஏற்றுக்கிற முடியாது. ஃபன்னாக இருக்கும்போது ஏற்றுக்கலாம், வித்தியாசமே தவறாக தெரியும் போது அதை ஏற்றுக்கிற மாதிரி மனப்பக்குவம் பெண்களுக்கு குறிப்பாக இருக்காது. மேடம், விஜய் தொடர்ந்து தொண்டர்கள் பக்கம் நிற்கிறத தவறியை விட்டுட்டே வரான்னு நினைக்கிறீங்களா மேடம்? நிச்சயமாக தொண்டர்களுக்காக அவர் நிற்கணும், கேடர்ஸ்க்காக நிற்கணும், அவர் எதுலேயுமே தன்னோட குடும்பத்துக்காக நிற்கணும். தான் படம் ரிலீஸ் ஆகலை அதுக்காகவாது நிற்கணும். அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணி அவ்வளோ பணம் போட்டு படம் வெளியே வரல, அதுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாரு. கொள்கை தலைவர் பின்பற்றாரா மேடம்? அவரு அவங்க வழியில பின்பற்றி நீங்க சொல்லுங்க, அவர் பின்பற்றாரா? நீங்க சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இல்லை, அதனால தான் நான் இந்த அறிக்கை கொடுத்துருக்கேன். இது தொடர்பாக யாரும் தொடர்பு கொள்ள முயற்சிங்களா? விஜய் சந்திக்கிறது முயற்சிங்களா? இல்லை இப்போ இது தொடர்பாக அவங்க மேலே நடவடிக்கை எடுத்தால் என்ன பண்ணுறீங்க அடுத்த கட்டமா? எதுவாக இருந்தாலும் எனக்கு அதை பற்றி ஐ டோன்ட் கேர். அவரை சந்தித்து இதை உங்களுடைய கருத்தை அவர்கிட்ட சொல்ல முயற்சி. அவர் மனைவியே அவரை சந்திக்க முடியல, நான் எப்படிங்க சந்திக்க முடியும்? நீங்கள் எதுவும் முயற்சி பண்ணீங்க? நீங்கள் என்ன வேணாலும் தலைகீழ போய் காரில் விழுந்தவளே பார்க்க முடியல. நான் காரில் எல்லாம் விழுக தயாராக இல்லை. எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை காப்பாற்றிக்கணுன்றனால நான் அதெல்லாம் ட்ரையே பண்ணலை. மேடம், இப்போ அந்த டைலாக் ஒன்று இது பண்ணிட்டு வராங்க, எங்கே போனாலும் இது ஒரு ட்ரெண்டாகவே ஃபாலோ பண்ணுற இந்த ஓம் சக்தி பராசக்தி, அது போல் தொடர்ந்து பேசிகிட்டே வராங்களா மேடம்? அது மேடம் மேடைகள், அரசியல் மேடைகள் அதான் சொல்கிறேனே, அவர் பொருள் எடுத்து அவரே அடிக்கிற மாதிரி வந்து நிறையா மீம்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் தேவையா? என் தலைவரை அப்படி எல்லாரும் தாக்குறது எனக்கே தாங்க முடியல. என் தலைவர் இன்னும் கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் சரியான வழிநடத்தலில் போகணும், அவரை சுற்றி இருக்க சர்க்கிளை கொஞ்சம் மாற்றணும். நிறைய ஒரு பேடான ட்ரெண்ட் செட்டிங்க்கு போகுது அவரோட விஷயங்கள்ன்றது அவருக்கு புரியணும். எளிதில் அவரை சந்திக்க முடியல, அது மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. எல்லாருமே ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சின்ன வளையத்துக்குள்ளேயே இருக்கிறாரு. யார் நிர்வாகிங்க போய் தொண்டர்கள் கூட சந்திக்க முடியாத ஒரு இது நிலை இருக்குன்னு அது உங்களுக்கு இருந்ததா மேடம்? நீங்கள் பயணித்த வரைக்கும் இருந்ததுங்க. எல்லாருக்கும் இருக்கும். அந்த நபர் யார் மேடம்? அம்மா அப்பா கூட பார்க்க முடியல. யார் அந்த சார்னு முதல்ல கண்டுபிடிக்கிட்டு அதுக்கப்புறமா யார் அந்த நபர் நான் சொல்கிறேன். இவ்வளோ வெளிப்படையாக பேசிட்டு அவங்களையும் சொல்லியிருந்தா எல்லாருக்கும் தெரிய வருங்க. எல்லாமே ஒரு நாளைக்கு எல்லாத்தையுமே ஆல் இன் ஒன் பாக்ஸ் ஓப்பன் ஆகாது, ஒவ்வொன்றா வரும். கட்சி நடத்த போகிறாரு அவர் நிறைய இன்னும் போராடுறதுக்கு இருக்குது. இன்றைக்கி தான் த்ரிஷா வெளியே வந்திருக்காங்க, இனிமேல் ஒவ்வொருத்தராக வருவாங்க. நான் விலகுறேன்னு சொல்ல, நான் என்னோட சப்போர்ட் என்றைக்குமே தாவைக்கா கொண்டு தலைவர் அவர்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு லீடராக வந்தால் என்னை மாதிரி சந்தோஷப்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு
லீடர் அப்படின்றவர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா நமக்கு மக்கள் விரும்பின ஒருத்தராக இருக்கணும்னு நினைக்கிறோம். திடீர்னு இப்போ அவங்களுடைய மனைவியே இப்படி மன உளைச்சலுக்கு உண்டாக்குறாங்க. அதுதான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு லீடர், அப்படி எனக்கு ஒரு நல்ல லீடர் வரணும் தான் நான் ஆசைப்பட்றேன். அவர் நல்ல முறையில் தன்னை நன்னறிப்படுத்திக்கிட்டு நல்ல ஒரு லீடராக வந்தாருன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நினைக்கிறீங்களா? அவர் படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். படுத்திப்பாருன்னு நான் சொல்லலை, படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். மேடம், நடிகை பிரியங்கா மோகன் சமீபத்தில் ஒரு பாட்காஸ்ட்ல தெரிவிச்சிருந்தாங்க, தான் மீது வந்து சமூக தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து இவங்க விஜயோட மேலாளர் ஜெகதீஷ் தான் சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு அது ஒரு விமர்சனமாக இப்போ போயிட்டே இருக்கு இணையத்தில். இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அது மாதிரி இருக்கிறது உண்மையா மேடம்? இது மாதிரி பெய்டு தாக்குதல் பண்ணுறாங்க சமூகத்தை பயன்படுத்தி. இது மாதிரி சினிமாவில் நிறைய நடக்குதுங்க. எது உண்மை எது பொய்ன்னு சொல்ல முடியாது. சினிமாவில் இது மாதிரி நடிகைகளுக்கு நிறைய நடக்குது. பட் பிரியங்கா அருள்மோகன் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு நடந்த ஒரு அனுபவமாக இருக்கலாம். அது மாதிரி நிறைய நடக்குதுங்க. இருக்கலாம், இது இல்லாமலும் இருக்கலாம், அதை நம்ம பார்க்காம சொல்லக்கூடாது. பட் சினிமாவில் இந்த மாதிரி நிறைய நடக்குது. வாய்ப்பு இருந்தால் வாய்ப்பு கொடுத்தா போட்டிடும். கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கா இருக்கலாம். நான் எல்லா பெண்கள்கிட்டையும் கேட்டது கிடையாது. நான் பாதுகாப்பாக எங்கே போனாலும் இருக்கேன். அதனால் எனக்கு என்னை பற்றின இது மட்டும்தான். அப்படிலாம் ஒன்றும் எனக்கு பாதுகாப்பு இல்லாத பெண்கள்னு ஒன்றும். போட்டிடுறீங்களா மேடம் தேர்தலில்? கண்டிப்பாக வாய்ப்பு கொடுத்தா நாங்கள் போட்டிடுவேன். எந்த கட்சியில் மேடம்? திமுக அழைப்பு வந்தால் போய்